சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். சார் சர்காஸ்டிக்கா இருக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். நீங்க வந்து ஓகே, நீங்க ஜஸ்ட் வந்து ரிகார்டிங் வந்து கடவுள் பத்தியோ இல்ல ஜாதகம் பத்தியோ இல்ல பரிகாரம், இந்த விதிக்கு இது பரிகாரம் அது மாதிரிலாம் வந்து நீங்க எதுவும் சொல்றது இல்லையே சார். நீங்க நீங்க வந்து அஸ்ட்ராலஜரா இல்ல வந்து என்ன டைப் இது எடுத்துக்கலாம் சார்? அதாவது உங்களுடைய கேள்வி என்னன்னா, சார் பிரச்சனைனா பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு பரிகாரம் இருக்குது. எத்தனையோ சாமியார்கள் வந்து 4 எலுமிச்சை பழத்தை வாங்கி உருட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லாம நீங்க பரிகாரம் சொல்றது இல்ல, ஜோசியம் சொல்றது இல்ல அப்படின்னு சொல்றீங்க. முதல்ல இந்த பரிகாரங்கள் இதெல்லாம் எப்படிங்க முதல்ல ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்துக்கணுங்க. அதாவதுங்க, உங்களுடைய நிஜம் கட்டமைக்கப்படுற விதம் கொஞ்சம் நாய்ஸ் வருது, கொஞ்சம் கரெக்டா. அதாவது உங்களுடைய நிஜம் கட்டமைக்கப்படுற விதம் அப்படின்னு என்னன்னா, நீங்க என்ன அலைவரிசையில் இருக்கீங்களோ அதற்குண்டான நிஜத்தை நீங்க வெளியில பிரதிபலிப்பா பார்ப்பீங்க. உங்களுடைய பூர்ணமான நம்பிக்கைகளின் தொகுப்பு தான் உங்களுடைய வாழ்க்கை. சரிங்களா? இப்போ இந்த வாழ்க்கை என்பது எப்படி மாறும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்குள் நீங்கள் அலைவரிசையில் மாற்றத்தை செய்து கொள்ளும் போது, உங்களுக்குள் நம்பிக்கைகளில் மாற்றம் செய்து கொள்வதும் போது அந்த வெளி நிஜம் என்பதும் மாறிவிடும். இப்போ நீங்க உங்க கண்ணாடியில பாக்குறீங்க, சோகமா பாக்குறீங்க, கண்ணாடி திரும்ப சோகத்தையே பிரதிபலிக்கும். ஏன் சோகத்தை பிரதிபலிக்குது? சந்தோஷமான உங்களோட முகத்தை பிரதிபலிக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கிற அது வந்து உங்களுடைய முகத்தை மட்டுமே பிரதிபலிக்கிறது. அது மாதிரி உங்களுடைய அகச்சூழல் என்னவோ அதற்குரிய அலைவரிசை மட்டுமே நீங்கள் காணும் வாழ்க்கை மனிதர்கள் பிரதிபலிக்கிறாங்க. இப்போ இதை மாற்றிக்கொள்வதற்கு, உங்கள் நம்பிக்கையில் மாறுதல் ஏற்படுவதற்கு ஒரு பரிகாரமோ, ஒரு பூஜையோ, இல்லது ஒரு ரிச்சுவலோ, இல்லது ஒரு மெடிடேஷன் டெக்னிக்கோ, இல்லது உபதேசமோ, இல்ல தீட்சையோ, இது அனைத்தும் இதில் ஏதோ ஒண்ணு வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அதற்குள்ள அதை பயன்படுத்தி நீங்க உங்களுக்குள்ள மாற்றத்தை பயன்படுத்திக்கிறீங்கன்னா, அந்த பரிகாரம் என்பது உங்களுக்குள்ள உங்களுடைய அலைவரிசை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு கருவியாக பயன்படும். அதாவது தைரியம் இல்லாதவனுக்கு காப்பு தேவைப்படுது, எந்திரம் தேவைப்படுது, தாயத்தை தேவைப்படுது. ஆனா பேயே இல்லாதவனுக்கு அது தேவைப்படாது. ஆனா ஒருத்தனுக்கு பேய் பார்த்து பயம். ஆனா நீ வந்து எந்திரம் கட்டிக்கோ, ஆஞ்சநேயருடைய எந்திரம், ஆஞ்சநேயர் இருக்காரு, கவலைப்படாத அப்படிங்கிறது வந்து அவனுக்குள்ள இந்த தாயத்து இருக்கும்போது என்னை யாருமே ஒண்ணு சீண்ட முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னா, அந்த தாயத்து என்பது பயன்படும். அந்த தாயத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்கலாம், ஆஞ்சநேயருக்குன்னு ஒரு சக்தி இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் உங்களுடைய சக்தி என்பது 100%. அதை உங்களுக்குள்ள நீங்க மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். வெளியில ஆஞ்சநேயரே இருந்தாலும் அவர் நேரடியாக உங்களுக்குள் மாற்றம் செய்ய முடியாது. மாற்றத்திற்குண்டான அலைவரிசையில் அவர் இருக்கும்போது அதை பார்த்து நீங்க உங்களுக்குள்ள அலைவரிசையில மாற்றம் பண்ணிக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் அந்த ஆன்மீகம் என்பதே பயன்படும். அப்போ உங்களுக்குள் உங்களையும் அறியாமல் நீங்கள் மாற்றம் செய்து கொள்வதற்கு இந்த பூஜை, பரிகாரம், புனஸ்காரம் இதெல்லாம் பயன்படுது. ஜோதிடம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, சில சமயத்தில் வந்து இந்த பூமியில வந்து என்னன்னா மாயைக்குட்பட்ட மனிதரா இருக்கீங்க அப்படிங்கும்போது ஆத்மா எப்பவுமே உங்களுக்கு வழிகாட்டி கொண்டுதான் இருக்கும். அந்த வழிகாட்டுதலை புரிந்த வண்ணம் நீங்கள் இல்லை. ஆனா உங்க அலைவரிசைக்கு வந்து ஒரு சாய்பாபா போட்டோ வழியா ஒரு மெசேஜ் மாதிரி சொன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னா, உங்களுடைய ஆன்மா சாய்பாபா போட்டோ பயன்படுத்தி, மகளே நீ கவலைப்படாமல் இரு, உனக்கு கூடிய விரைவில் நல்ல காலம் வரும்ன்ற மெசேஜ் அதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி வர ஆரம்பிக்கும். சாய்பாபா சொல்லிட்டாருன்னு. உண்மையில் சாய்பாபா அதை சொல்லவில்லை, உங்களுடைய இறை வழிகாட்டுதல் தான் சொல்லுது. சாய்பாபாவை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொள்கிறது. சில சமயத்துல சாய்பாபா இருந்தும் வரலாம், நம்ம எல்லாம் மறுக்கல. அப்போ இதெல்லாம் என்னன்னா உங்களுக்குள் நீங்கள் மாற்றம் செய்து கொள்ள வேண்டிய கருவி. ஆனா இப்போ நீங்க வந்து இந்த பரிகாரம் பண்ணிட்டா என் வாழ்க்கை நடக்கும், வாழ்க்கை மாறிடும் நம்பினீங்கன்னா அதற்குரிய ஒரு நம்பிக்கைக்கு உண்டான எஃபெக்டும் கிடைக்கும். ஆனாலும் நீங்க எந்த ப்ராப்ளத்தால மாட்டிட்டு இருக்கீங்களோ அந்த ப்ராப்ளத்திற்குண்டான மூலக்கூறு என்னவோ, எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு செயலை செஞ்சு தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த நம்பிக்கையை மாறாமல் உங்கள் வாழ்க்கை மாறாது. மாற்றிக்கொள்வதற்குண்டான கருவிகளாக தான் இதெல்லாம் பயன்படுது. கருவிகளுக்குன்னு தனி சக்தி கிடையாது. கருவிகளை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் பரிகாரம் உங்களுக்கு பயன்பெறும். இது எனக்கு தேவையில்லை, அதனால இந்த ஞானமே எனக்கு இருக்குங்கிறதுனால நான் பரிகாரம் சொல்றது இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா வந்து ஜஸ்ட் உங்களோட வீடியோஸ் தான் பார்த்துருக்கேன். நீங்க வந்து இது ரிலேட்டடா எதுவுமே பேசினது இல்லையே. அப்படி நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த பரிகாரம் பண்ணி வாழ்க்கை மாறினவங்க நான் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுவாங்களா? பரிகாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கற்பூர பாக்ஸ் ஓபன் பண்றாங்க, ஊதுபத்தி ஓபன் பண்றாங்க, தீபம் போடுறாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க கற்பூரத்தை பத்தி 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 பத்தி. வாழ்க்கை மாற மாட்டேங்குது, ஆறுதல் கிடைக்குது. நான் இல்லைன்னு நம்ம இருக்கல.
ஒரு கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணும்போது நீங்கள் அப்ப உங்களுக்கு சாந்தி அடைகிறீர்கள், ஒரு திருப்தி கிடைக்குது, வாழ்க்கை மட்டும் மாற மாட்டேங்குது. ஆன்மீகம் என்பது ஆறுதலுக்கு இருக்கணுமா, மாறுதலுக்கு இருக்கணுமா? சர்ச்சுக்கு போறாங்க, பரிசுத்த ஆவி நிரப்பி விடுகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிரப்பப்படுகிறீர்கள்னு ஃபாதர் சொல்றாரு. அடுத்த வாரம் சொல்றாரு அதே மாதிரி பரிசுத்த ஆவியால் நீங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள், நிரப்புகிறீர்கள்னு. நிரம்பன ஆசீர்வாதத்தை என்ன பண்றீங்க? எங்க போச்சு மீதி? அடுத்த வாரத்துக்குள்ள எங்க நீங்க தொலைச்சிங்க அந்த ஆசீர்வாதத்தை? கடவுள் நிரப்பிட்டே இருக்காரு. அப்போ உங்க வாழ்க்கை மாறணும்னா ஃபண்டமெண்டலி உங்களுடைய மனச்செழுமை, நான் எதை எனக்கு சரி, நன்மை, உண்மைன்னு நினைச்சு பண்றேனோ அது உண்மையிலேயே சரியா, நன்மையா, உண்மையான பகுத்தறிவோடு தான். மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த மனச்செழுமை இருந்துட்டா 1000 அஸ்வமேத யாகங்கள் செய்வதற்குண்டான பலன் உங்களுக்கு அப்பவே கிடைக்கும். ஏனால் உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டீர்கள். இந்த மாற்றிக்கொள்ள முடியாதவர்களுக்கு, தன்னை நம்பாதவர்களுக்கு, மாற்றம் செய்து கொள்ள முடியாதவர்களுக்கு சில சமயங்களில் பரிகாரம் உதவும், சில சமயங்களில் பரிகாரம் உதவாது. அதனாலதான் எத்தனை பரிகாரம் பண்ணி எனக்கு எதுவும் நடக்கலன்னு சொல்றவங்க தான் 95% பேர் இருக்கிறார்கள். அதனால பரிகாரம் பண்ண வேண்டாம்னு சொல்ல, நம்பலன்னு சொல்ல, பரிகாரம் பண்ணுவதற்கு உங்களுக்கு ஒரு ஆர்வம், உற்சாகம் வருது. நீங்கள் ஒரு அருள்வாக்கு சொல்லும் சாமியார் இந்த பரிகாரத்தை செய்யன்னு சொல்றாரா, உற்சாகமா செய்யுங்க. என் வாழ்க்கை மாறுதுன்னு செய்யுங்க. அதே சமயத்தில் கொஞ்சம் பகுத்தறிஞ்சு பாருங்க, நம்ம என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நமக்குள்ள என்ன மாற்றம் செய்து கொண்டோம்னு. பரிகாரமும் உங்களுக்கு பயன்படும், உங்களுக்குள்ளும் நீங்கள் மாற்றம் செய்து கொள்வீர்கள், வாழ்க்கை மாறும். புரியுதுங்களா? நீங்க அதெல்லாம் என்கரேஜ் பண்றது இல்லையா, அதனால கேட்கிறேன். இது இப்போ நான் பரிகாரம் பண்றதை என்கரேஜ் பண்ணணுமா இல்ல மனவளமை என்கரேஜ் பண்ணுமா? இல்ல எனக்கு புரியுது. ஜஸ்ட் இது மாதிரி நிறைய பேருக்கு கேட்கணும்னு எதிர்க்கும், எப்படி கேட்கறது தெரியாம இருக்கலாம், இல்ல இவர்கிட்ட இதை போய் எப்படி கேட்கறது, அப்படி என்ன நினைச்சுப்பாரோ அப்படின்னு கேட்கலாம். என்ன கேட்டாங்கன்னா, பரிகாரம்னா உன் ஆர்வம் எதுவோ, உற்சாகம் எதுவோ, இந்த கணத்தின் அதிகபட்ச ஆர்வம் எதுவோ, உற்சாகம் எதுவோ, அதுக்கு செயல் வடிவம் கொடுங்கிறதான் பரிகாரம். அதை தவிர்த்து மக்கள் நிறைய பேர் எலுமிச்சம்பழம் ஒண்ணு உருட்டிட்டே தான் இருக்காங்க. அவங்க எப்ப உருட்டுறதை நிறுத்த போறாங்கன்னு எனக்கு தெரியல. நிறுத்தும் போது அவங்களுக்கு நான் சொல்றது புரியும். அதுதான் இதை நான் கேட்கணும்னு நினைச்சிட்டேன். சார், டு கன்க்ளூட், இப்போ நான் ஃபீலிங் பெட்டர் சார். ஆஃப்டர் ஃபாஸ்ட் 1 hour கூட டிஸ்கஸ் பண்ணதுல இருந்து நவ் ஐ ஃபீல் பெட்டர். Thank you for being yourself. அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நீங்க சொன்ன இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு I will be a new man, sir. ட்ரை கிடையாது, I will be a new man. Absolutely, 100%. இதுதான் ஸ்டேட்மெண்ட். நான் ட்ரை பண்றேன் புது மனுஷனா மாறுறதுக்கு, நான் புது மனுஷனா மாறிட்டேன், அப்படிதான் இருக்க போறேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான் மாற்றம். ட்ரை பண்றதுங்கிறது ஒரு டவுட், மாறுவனா ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்றது. யூ ஆர் நாட் ஷியோர். மாறிட்டீங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அதான் ஸ்டேட்மெண்ட். அப்ப இதுதான் ஆன்மீகம். இப்ப நீங்க ஒரு நேரம் என்கிட்ட பேசுனீங்க, தாயாரை பத்தி 1/2 மணி நேரம் கேள்வி கேட்டீங்க, 1/2 மணி நேரம் பொதுவான கேள்வி கேட்கும் போது உங்களுக்குள்ள நிறைய மாற்றம் ஏற்படுச்சுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இதுதான் ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் தான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கும் உங்களை மாத்திக்கிறதுக்கும் முன்னால கருவி பயன்படும். இல்லைன்னா அந்த ஆன்மீகம் ஆறுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கவலைப்படாத, நல்ல காலம் வரும், கவலைப்படாதே, ஆண்டவன் இருக்கிறான், கவலைப்படாதே, உனக்கு ஒரு காலத்துல எல்லாம் நல்லது நடக்கும், கவலைப்படாதே, உனக்கு எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும்போது உனக்கு ஒரு காலம் வரும், புலம்பியே தள்ள வேண்டியதுதான். ஃபர்தரா கூட அப்பப்போ எனக்குன்னு உள்ள வர தாட்ஸ்லாம், நான் கொஸ்டின்ஸ்லாம் நான் எழுதி வைக்கிறேன் சார். நீங்க எப்போ ஃப்ரீயோ அப்போ அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம் சார். உங்களுடைய ஆன்மீகத்திற்குண்டான கேள்வி, அது தாகம் இருக்கு, தேடல் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு எந்த பிரதிபலும் கிடையாது. இப்படி ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வாங்க, உங்களோட கேள்விகளை கேளுங்க. நான் சொல்றேன், இந்த கேள்விகளை உங்களோட பர்சனல் சம்பந்தமான கேள்விகள் நான் ரெக்கார்ட் பண்றது இல்ல, ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்றதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, அது மற்ற மக்களையும் சென்றடையும். உங்களுடைய கேள்வி இப்போ அதான் இப்போ நான் கேட்க நினைக்கிற கேள்வியே சில பேர் உங்ககிட்ட எப்படி கேட்கறது, கேட்டா எப்படி தப்பா நினைச்சுப்பாரோ, அப்படி நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் கேட்டது. ஏன்னா எனக்கு டவுட்ஸ் கிளியர் ஆகணும், அவ்வளவுதான் எனக்கு. Absolutely. அப்புறம் நான் உங்ககிட்ட சப்போஸ் தப்பான்னு சொல்லி நான் சாரி கேட்டுக்கிறேன். அது ஒண்ணும் எனக்கு சாரி கேட்கலாம், எந்த இட்ஸ் மை ப்ளஷர். எனக்கு டவுட் கிளியர் ஆச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு குழப்பத்திலிருந்து விடுபட்டு நீங்க தெளிவை நோக்கி போறீங்க பாத்தீங்களா? அதுதான் என்னோட ஆன்மீகம், அதுதான் என்னோட கொள்கை. இதுக்குத்தான் என்னோட ஆன்மீகத்திற்கு. இல்லைன்னா நான் பாட்டுக்கு சும்மா பட்டையில போட்டுக்கிட்டு, ஒரு துராட்சை கட்டை போட்டுட்டு, ஒரு மரத்துக்கடி, புளி மரத்துலயோ வேப்ப மரத்துக்கடியில நான் தண்ணீர் கொடுத்துட்டு இருக்கலாமே. அதே நான் தப்புன்னு நான் சொல்ல வரல. எனக்கு மக்கள் தெளிவடைந்தார்கள் என்றால் அதுதான் எனக்கு ஆத்மா சாந்தியை கொடுக்கின்றது, அதுதான் எனக்கு ஆத்ம திருப்தியை கொடுக்கின்றது. அதுதான் என்னோட ஆன்மீகம்னா என்னுடைய உள்ளுணர்வு சொல்லுது. நீ மக்களுக்கு தெளிவையும் மாற்றத்தையும் கொடுக்க வந்தவன், ஆறுதலை கொடுக்க வந்தவன் அல்ல,
மாறுதலை கொடுக்க வந்தவன். இது வரைக்கும் என்னோட மரணம் சம்பந்தமான வீடியோக்களை பார்த்து ஒரு குறைந்தபட்சம் 35 லட்சம் பேர் ஹீல் ஆயிருப்பாங்கன்னா ஒண்ணு அழுகை நிறுத்தி இருக்கலாம், அவங்கள அதை ஆறுதல் படுத்தி இருக்கலாம், மாறுதல் படுத்தி இருக்கலாம். மொத்தத்தில் என்னுடைய குரலை கேட்கும் போது அவங்க ஹீல் ஆகுறாங்க. அதுதான் என்னோட ஒரு ஹீல்ங்கிறத விட ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் சார். கரெக்ட் கரெக்ட். நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கும். அந்த எனக்கு நிறைய கேள்விலாம் இருந்தது. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தே வந்து எனக்கு ஓரளவுக்கு தெளிவாயிடுச்சு. அதனாலதான் என்னுடைய உள்ளுணர்வு வந்து நான் என்ன இந்த யூடியூப் சேனலுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னோன்னா தெளிவின் வழியின் வைன்னு சொல்லுச்சு. எக்ஸாக்டா கரெக்டான ஆப்டான நேம் சார் அது. ஆல்ரைட். சரி, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இல்ல சார், எனக்கு அப்பப்போ இதை சொன்னா நான் ஜஸ்ட் நோட் பண்ணி வைக்கிறேன். உங்ககிட்ட நான் வந்து ஜஸ்ட் நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிக்கிறேன் நீங்க என்னைக்கு ஃப்ரீன்னு. அப்போ வந்து ஃபர்தரா இந்த மாதிரி செஷன் வச்சுக்கலாம் சார். கட்டாயமா. என்னுடைய சேவை, என்னுடைய உதவின்றது உங்களுக்கு எப்போதும் உண்டு. உங்களுடைய ஆன்மீக தேடலுக்கு என்னைக்குமே நான் வந்து ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கிறேன், எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல். சரியா? கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் மை பிளஷர். பாய். தேங்க்யூ சார். பை சார். வணக்கம். உங்களுக்கு ஆன்மீகத்தில் நிறைய கேள்விகள் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது, குழப்பங்கள் இருக்குது. இது ஏன் இப்படி நடக்கிறது, இது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு கேள்விகள் இருக்குது. இதுக்கு நான் விடை தேடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு நீங்கள் தெளிவுபடுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தெளிவுபடுத்துகிறேன். அதற்கு எந்த கட்டணமும் இல்லை. சரிங்களா? உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை நீங்கள் எங்கிட்ட ஒரு வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமாக இல்லைன்னா ஒரு ஜூம் கால் மூலமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கேள்விகள், சந்தேகங்கள் அனைத்தையும் கேட்கலாம். அதை வந்து நான் மற்றவர்களுக்கும் அந்த கேள்வி உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறதுனால அந்த கேள்வி என்பதை நான் ஒரு யூடியூப்பில் ரெக்கார்ட் பண்ணி நான் போட்டுருவேன். சரிங்களா? பட் இதுவே உங்களுடைய முகத்தை நீங்கள் காண்பிக்க விருப்பம் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபேஸை வந்து நீங்கள் மியூட் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுடைய குரல் மட்டும் கேட்கும். உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் மட்டுமல்ல, பொதுவான மனிதன் சம்பந்தமான கேள்விகள், வாழ்வியல் சம்பந்தமான கேள்வி, சமூகம், இப்படி எந்த கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். என்னுடைய ஞானத்தில் பொறுத்த வரைக்கும் அதனோட பார்வை என்னன்ற பதில் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். இதுவே நீங்கள் என்னிடம் ஆன்மீகம் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்கள், நீங்கள் ஒரு குரூப்பாக இருக்கீங்க, ஒரு 5 பேர் 10 பேர் 20 பேராக இருக்கீங்க, உங்களுக்கு என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஒரு மனிதனை வாழ்க்கையை மாற்றுவது எப்படிங்கிற ஆன்மீகம் கலந்த அறிவியல், இதுதான் எனக்கு ஞானமாக கற்பிக்கப்பட்டது, போதிக்கப்பட்டது, தரப்பட்டது. அந்த ஞானத்தில் ஒரு 9 உபதேசங்களும் 4 வேதங்களும் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கனாலே இந்த மனித வாழ்க்கையை நீங்கள் மாஸ்டர் பண்ண முடியும். அதை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள், அந்த உபதேசத்தை கேட்க விரும்புகிறீர்கள்னா ஒரு குழுவாக இருக்கீங்க, ஒரு 10 பேர் 20 பேர்னா நிச்சயமாக உங்களோட இடத்திற்கே வந்து நான் அந்த ஆன்மீகத்தை கற்றுக் கொடுத்து உங்களுடைய மற்ற கேள்விகள், ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளுக்கும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு வரேன். இதற்கும் நான் எந்த பிரதிபலன் எதிர்பார்ப்பது கிடையாது. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் இங்கே வர முடியுமான்னா என்னால் முடிந்த அளவுக்கு நான் கட்டாயம் அங்கே வர ட்ரை பண்ணுறேன், எந்த பிரதிபலன் பார்க்காமல். சரிங்களா? பட் இதுவே உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்வி, அதற்கு எனக்கு ஆலோசனைகள் வேண்டும், கவுன்சிலிங் வேணும், கிளாரிட்டி வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கட்டணத்துக்குரியது. அதெல்லாம் வந்து நான் ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல. அது வந்து உங்களுக்கும் எனக்கும் உண்டான கான்வர்சேஷனாக மட்டும் இருக்கும். சரிங்களா? பொதுவான ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளுக்கு தான் வந்து அதை யூடியூபில் பதிவிடப்படும். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் என்பது வந்து அது இட் வில் பி ப்ரைவேட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல். அதற்கு கட்டணத்துக்குரியது. உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தமாக என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுமா, இல்லை பர்சனல் வாழ்க்கை சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுமான்றதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. ஐ வில் டெஃபினெட்லி டூ மை பெஸ்ட். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச் ஃபார் யர் டைம். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி.